வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி சேனலில் கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் முக்கியமான தகவல் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி டே 11 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் பேலன்ஸ் வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லை, வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவோட கடைசியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த என்னென்ன கேட்டகரிலாம் வந்து அன்ஃபில்டாக வச்சுருக்கோம், சில கோர்ட் கேஸ்னால வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் வந்து அன்ஃபில்டாக வச்சுருக்கோன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காங்க. இந்த பிடிஎஃபோட எண்டிங்லேயே அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் ஒன்று. ஸோ ப்ளஸ் இன்னொரு போஸ்டிங்கில் வந்து 17 போஸ்டிங்காக இருந்தது, 4 போஸ்டிங்கை குறைச்சிருக்காங்க. இந்த 2 டீட்டெயிலும் இந்த வீடியோவோட எண்டிங்கில், அதாவது இந்த பிடிஎஃபோட எண்டிங்கில் தான் இருக்குது. அதனால் இதை கடைசியாக சொல்கிறேன். ஸோ வாங்க, இன்றைக்கி டேட் படி 11th டே கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் 4/2/2025 இன்றைக்கி எவ்வளோ போஸ்டிங் வந்து ஃபில் ஆகிருக்கு, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். கிட்டத்தட்ட வந்து ரொம்ப பயங்கர ஸ்பீடாக வந்து கவுன்சிலிங் போய்கிட்டே இருக்குது. ஸோ பயங்கரமாக வேகன்சிலாம் ஃபில் ஆகிட்டே இருக்குது. ஸோ கடகடன்னு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் இருக்குன்ற அளவுக்கு வந்துடுது. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய பேலன்ஸ் எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரியும் சேர்த்து தான். ஸோ அதனால் ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கள். இதில் எப்பயும் போல வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டோட்டல் போஸ்டிங் 402. இதில் 334 போஸ்டிங் வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 68 போஸ்டிங் வந்து என்ன இருக்குது, பேலன்ஸ் வந்து அப்படியே இருக்குது. ஸோ அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர், இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 3000 சில்லரை இருந்துச்சு இல்லையா, அந்த 3000 சில்லரை எவ்வளோ ஃபில் ஆயிருக்குன்னு பார்ப்போம். 3888. இதில் வந்து ஃபில் ஆகிருக்குது அப் டு, அதாவது இன்றைக்கி வரைக்கும் 11th டே கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் 4/2/2025 அன்னைக்கு ஈவினிங் உள்ள ஸ்டேட்டஸ் தான் இது. 2891 ஃபில் ஆகிருக்கு. பேலன்ஸ் வந்து 997 போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியை சேர்த்து நீங்கள் ஜேஏ பில் கலெக்டர் இந்த போஸ்டிங்கில் ஒரு 997 மட்டும்தான் நீங்கள் போய் வந்து என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். சில பேரில் வந்து மார்க் நல்லா வச்சுருப்பாங்க, அவங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கனால அந்த பிஎஸ்டிஎம் கூட அவங்களால எடுக்க முடியாமலாம் போகும். ஸோ அடுத்த போஸ்டிங் வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 போஸ்ட்டுக்கு வந்து பேலன்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த 3 போஸ்ட் மட்டும் என்னென்ன எந்தெந்த கேட்டகரியில் இருக்குங்கிறத பார்ப்போம். ஜென்ரல் 10 1 வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ அது ஸ்பெஷல் கேட்டகரி, யாரும் எடுக்க முடியாது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒன்று இருக்குது, அதுவும் யாரும் எடுக்க முடியாது. மூணாவது எஸ்டி ஜென்ரல், அவங்க வந்து என்னதான் அந்த கேட்டகரியில் உள்ளவங்க மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ அதில் வந்து அதான் இந்த மொத்தம் 3 போஸ்டிங்கும் பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. 2 எக்ஸ் சர்வீஸ்மேன், 1 எஸ்டி ஜென்ரல் மட்டும்தான் இருக்குது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில். இதோட பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20,600 வந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஸ்டெனோவோட சேலரி லெவல் 10 அளவுக்கு வாங்குற மணிக்கு இருக்கும். ஸ்டெனோவோட சேலரிக்கும் இவங்களோட சேலரியும் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர். இந்த போஸ்டிங்கில் வந்து ஜென்ரல் 10 ஜென்ரல் தான். ஸோ இது வந்து ஒரு போஸ்டிங் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த போஸ்டிஙை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர்னு தனியாக ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன்லாம் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த குவாலிஃபிகேஷனே தனியாகவே டெலிகிராம் சேனலில் அவங்க டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டே தான் வராங்க. இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கிறவங்க தான் இந்த போஸ்டிங் எடுக்க முடியணும். ஸோ அதனால தான் வந்து டிஎன்பிஎஸ்சியோட டெலிகிராம் சேனலில் லிங்க்கோட இருங்க எப்பயுமே. ஜூனியர் அசிஸ்டண்ட் ஹையர் செகண்டரி கிரேடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 போஸ்ட்டில் 18 ஃபில் ஆகிடுச்சு, 7 பேலன்ஸ் இருக்குது. இது நேற்று இருந்த அதே ஸ்டேட்டஸ் தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ அப்போ அது ஏன் ஃபில் ஆகலைங்கிறத பார்ப்போம். எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரியான்னு வேணால் பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் 10 உமனில் டெஃப், அதில் வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ இதுவும் ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் ஜென்ரலில் ஒரு போஸ்ட் இருக்குது, அது வந்து இன்றைக்கி யாரும் அப்போ எடுக்கலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரலில் 1 இருக்குது, எஸ்சி ஜென்ரலில் 2 இருக்குது, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது இது எதுவுமே யாருமே எடுக்கலை. ஸோ அந்த இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் தான் 7. அந்த 7 வந்து அப்படியே இருக்குது, நேற்று இருந்து அதே ஸ்டேட்டஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து லெபார்ட்டரி அசிஸ்டண்ட். இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 37 போஸ்ட்டில் 26 போஸ்ட்டு இன்றைக்கி வரைக்கும் ஃபில் ஆகிருக்கு. பேலன்ஸ் வந்து 11 போஸ்ட் இருக்குது. அந்த 11 போஸ்ட்டு யாரெல்லாங்கிறது இங்கே உள்ளே போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். ஸ்பெஷல் கேட்டகரின்றதை செக் பண்ணுறதுக்காக நம்ம பார்த்துக்குறோம். ஏன்னா ஸ்பெஷல் கேட்டகரினா நார்மலாக இருக்கவங்க போய் எடுக்கவும் முடியாது. அதுக்காக அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான். ஜென்ரல் 10 எக்ஸ் சர்வீஸ்மேன் தான் எடுக்க முடியும். ஸோ அதில் ஒரு போஸ்டிங் இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் 10 டிடபிள்யூ கோட்டா இருக்கவங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்து இதில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுவும் ஒரு கோட்டா இருக்குது. ஸோ இதுவும் ஸ்பெஷல் கேட்டகரி தான். பிசி ஜென்ரல் முல்தா, இதுலேயும் வந்து எனது ஒரு வேக்கண்ட் வந்து இருக்குது. இதுவும் ஸ்பெஷல் கேட்டகரி தான். அடுத்து வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம், இதெல்லாம் ஜென்ரல் கேட்டகரி கிடையாது. இதெல்லாம் நார்மலாக இருக்கவங்க அடுத்தடுத்த ரேங்க் இருக்கவங்க அடுத்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் 3 போஸ்டிங் இருக்குது. எஸ்சி ஜென்ரல் அடுத்து வந்து உமனில் வந்து பார்த்திங்கன்னா 2 போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் 37 26 ஃபில் ஆகிட்டு பேலன்ஸ் வந்து 11 இருக்குது. அப்போ யாரெல்லாம் போய் இந்த போஸ்டிங் வந்து எடுக்கலாம்னா எஸ்சியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் உமன் போகலாம். அடுத்து பிசிஎம்மில் இருக்கவங்களுக்கு, இவங்க பிஎஸ்டிஎம் முடித்தவங்க, இவங்களுக்கு மட்டும்தான் இந்த போஸ்டிங்கில் வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்ப்போம். சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டில்
எவ்வளோ போகுதுன்னா 25ல் 15 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 10 போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 10 போஸ்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, எஸ்சி ஜென்ரலில் 2 இருக்குது, பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, எஸ்சி டெஸ்டிடியூட் விடோவில் 1 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்று தான் இருக்குது. அது ஸ்பெஷல் கேட்டகரி கலந்து தான் இருக்குது. இதில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 10 போஸ்டிங் வந்து பேலன்ஸ் இருக்குது. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 102 போஸ்டிங்கு, அதில் 43 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 59 போஸ்டிங் இருக்குது. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி சிஓஏ ரெண்டுமே மஸ்ட்டாக இருக்கக்கூடிய போஸ்டிங்கில் 20ல் 8 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ 12 மட்டும்தான் பேலன்ஸ் வந்துருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ், இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா சிஓஏவும் மஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்கும் வந்து மஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இதுக்கு டிகிரி மட்டும் எனி டிகிரியாக இருக்கலாம். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் தனியாகவே ஒரு ஃபோட்டோவாகவே அவங்க போட்டிருப்பாங்க. இதில் வந்து அந்த 34 அப்படியே இருக்குது. அப்படின்னா என்ன காரணம், யாரும் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிக்கிறவங்க வந்து இன்னும் யார் வந்து எடுக்கலைன்னு அர்த்தம். ஸோ அடுத்தடுத்த இதில் அந்த கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடித்து மார்க் கம்மியாக இருந்தாங்கன்னா கூடிய அவங்களுக்கு கூட இந்த வேகன்சிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3, இதுலேயும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டாக்க கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 15 வேகன்சி இதுலேயும் அப்படியே தான் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ் டிகிரி, அதாவது காமர்ஸ் முடித்த டிகிரி மட்டும் எடுக்கிறவங்கள 28ல் 15 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 13 இருக்குது. ஸோ அடுத்து வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 இஓ ஆஃபீஸர் ஹெச்ஆர்என்சிஇ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டை பொறுத்தவரையும் 30ல் 25 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 5 தான் இருக்குது. ஸோ அந்த 5 ஸ்பெஷல் கேட்டகரின்றதை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 10 ஜென்ரல் டெஃபில் வந்து 1 இருக்குது. அடுத்து வந்து பிசி ஜென்ரல் ஆர்த்தோ அதில் வந்து 1 இருக்குது. அடுத்து பிசி டெஸ்டிடியூட் விடோவில் 1 இருக்குது. அடுத்து எஸ்சிஏ ஜென்ரலில் 1 இருக்குது. அடுத்து எஸ்சி ஜென்ரல் ஆர்த்தோவில் 1 இருக்குது. இதில் இந்த எஸ்சிஏ ஜென்ரலில் இருக்க 1 தவிர மிச்ச 4மே வந்து ஸ்பெஷல் கேட்டகரி தான். ஸோ அப்போ இந்த 5 போஸ்ட்டில் 4மே ஸ்பெஷல் கேட்டகரிக்குள்ளே இருக்குது. ஒன்று மட்டும் தான் எஸ்சிஏ ஜென்ரலில் இருக்கவங்க அடுத்த ரேங்க் இருக்கவங்களா இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த இதில் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது போக நான் சொன்னக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லியிருந்தேன்ல, அந்த இதில் பாருங்கள். அதாவது போஸ்ட் கோட் நம்பர் 3523 இந்த கோடில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு லிமிடெட். இதில் வந்து நம்மளுக்கு அலாட் பண்ணியிருந்த போஸ்டிங் வந்து 17 போஸ்டிங். அதில் வந்து என்ன ஆயிருக்குனாக்கா 4 குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது போயிருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு அந்த ஜேஏ பார்க்கும்போது 3000 சில்லறையில் இருக்கக்கூடிய 3900 தான் இப்போ வாசிக்கணும், 3888ன்றது குறைஞ்சிருக்கு. அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேஷன், அதாவது இது என்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அட்மின் ஸ்டாஃப், இதுதான் போஸ்ட் கோட் நம்பர் 3523. இந்த போஸ்டிங்கில் 17ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அது 4 வந்து என்ன செஞ்சிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து பிசி ஜென்ரலில் 1, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2, பிசி உமனில் 1, எம்பிசி ஜென்ரலில் 1, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 4, எம்பிசி உமனில் 1, எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 2, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேவ் பீன் கெப்ட் அன்ஃபில்டு. இது எல்லாமே என்ன செஞ்சுருக்காங்க, ஃபில் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ரெஃபரன்ஸாக வந்து என்ன செய்கிறாங்கன்னா கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேஸை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக காமிக்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இல்லை இந்த கவுன்சிலிங்கில் யாரையுமே என்ன செய்ய மாட்டாங்கன்னா இந்த போஸ்டிங்கை வந்து எடுக்க விட மாட்டாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அதில் கீழே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரியே கீழே வந்து ஒரு மெசேஜாக போட்டிருக்காங்க. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து பேலன்ஸ் காமிக்குது அப்படின்னா இது ஃபுல்லும் அந்த கோர்ட் கேஸ் முடிகிற நீங்கள் வந்து எடுக்க முடியாது. உங்களுக்கு நேராக எம்பிசிக்கு நேராக இந்த இதில் வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்டிங்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கிறாதீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மெசேஜும் சேர்த்தே சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கவுன்சிலிங் போகிறவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெஸ்ட் பேட்சும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சாக போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ தினசரி தேர்வுக்களம் அப்படிங்கிற ஒரு பேரில் வெற்றியை நோக்கி நம்ம பயணம் தான் நம்முடைய இலக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீ டெஸ்ட்டை அவங்க யூஸ் பண்ணி வர 7ஆம் மாதம் வந்து அடுத்து குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது, அதுக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ. இன்னும் 10 நிமிஷத்தில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.